இந்த வீடியோவில் கத்திரிக்காய் ஃப்ரை வந்து டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் எடுத்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குவோம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் ஆர் நல்லெண்ணெய் இல்லை உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஊற்றி நல்லா நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த பேஸ்ட்டில் நம்ம வந்து கத்திரிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த ஷேப்பில் வந்து கத்திரிக்காயை நான் அரிஞ்சிருக்கேன். நல்லா மெலிசாக அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சு இந்த மசாலாஸில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து ஒரு பேனில், அகலமான ஒரு பேனில் நம்ம வந்துட்டு எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த பிரிஞ்சால், அதாவது கத்திரிக்காயை நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குக் ஆகியிருக்கும். அதை நல்லா ஜென்டில், அதாவது சாஃப்டாக வந்துட்டு நம்ம திருப்பி போடணும். ரொம்ப வேகமாக கிண்டக்கூடாது, மெதுவாக வந்து கிண்டுங்க. கத்திரிக்காயை திருப்பின மாதிரி திரும்ப வந்து திருப்பி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாஸ்லாம் ட்ரை ஆகிருக்கும். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வந்துட்டு நம்ம வேக விடணும். இப்போது இந்த மசாலாஸ்லாம் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம வந்து உருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா கத்திரிக்காயும் சாஃப்ட் ஆகிடும், வெந்திருக்கும். இப்போ அவ்வளோதான், நமக்கு கத்திரிக்காய் ஃப்ரை வந்து டேஸ்டியாக ரெடி ஆகியாச்சு. எப்போதுமே ஃப்ரை நம்ம வந்துட்டு வெறும் மிளகாய்த்தூள் போட்டு பண்ணுவோம். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சூட்டபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.